அனைவருக்கும் நமஸ்காரம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேச முதல் மீனம் வரை மிக சிறப்பாக உன்னதமாக மார்கழி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய பலாபலனை பரிகாரத்துடன் அழகா சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போவது தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும். மார்கழி மாதம் வழிபாட்டுக்கு உரிய மாதம். கடவுள் வழிபாடே சரணாகதி அப்படிங்கிறது இந்த மார்கழி தான். அப்ப குலதெய்வ வழிபாடு, நம்மளுடைய நேர்த்திக் கடன் பண்றது, அதே போல நம்மளுடைய ராசிக்கு வழிபாடு எடுக்கிறது, நட்சத்திரத்துக்கு வழிபாடு எடுக்கிறது, இப்படி நம்ம தசாபுத்திக்கு வழிபாடு எடுக்கிறது எல்லாமே இந்த மார்கழி மாதம் எடுத்துக்கிட்ட சிறப்பா இருக்கு. காலபுருஷனுக்கு 9ஆம் பாகம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தனுஷுங்க. தனுஷுல வந்து இப்ப 3 நட்சத்திரம் பயணிக்குது. மூலம், பூராடம், உத்திராடம். மிக சிறப்புங்க. கேது பகவானுடைய 4 பாதமும் இங்கதான் இருக்கு. பூராடம் சுக்கிரனுடைய முழு நட்சத்திரமா இங்க இருக்குது. அதே போல உத்திராடம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சோ இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிற இந்த ராசியை கொண்டுதான் சொல்றோம். ராசியெல்லாம் நகர்வு, நாட்களாக நகரக்கூடிய கோச்சார கிரகம். இப்ப சூரிய பகவான் உங்களோட இடத்துலதான் பிரவேசிச்சிருக்கார். அப்ப பிரவேசிக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு பிரகாசம் உண்டுன்னு அர்த்தம். யாத்திரை சார்ந்த விஷயம், கோயில் சார்ந்த விஷயம், ஏதாவது நேர்த்திக்கடன் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாசம் நீங்க எடுப்பீங்க. கண்டிப்பா இந்த மாசம் நான் போயிட்டு வந்துறேங்க, பழனிக்கு போகணும்னு நினைச்சேன், ஒட்டச்சத்திரம் வரையும் போயிட்டு அப்படியே ஒரு நடபாதையா போயிட்டு வந்துறேன், என்னால ஒரு 20 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும், போயிட்டு வந்துருங்க. எத்தனை நாளா வச்சிருக்கேங்க, அது மறந்தே போயிருச்சு. பையனுக்காக வேண்டி இருந்தேன், தொழில் கிடைச்சிருக்கணும், வேலை கிடைச்சு இன்னைக்கு 2 வருஷம் ஆகுது, இன்னமும் அந்த நேர்த்தி கடனை முடிக்கல அப்படிங்கிறவங்க, குலதெய்வ கோயில நேர்ந்துகிட்டவங்க எல்லாருமே இந்த மார்கழி மாதம் அதை சரி பண்ணிக்கிங்க, நல்லா இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன், கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கும். திருமண தடை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உற்சாகமா நீங்க திருமணத்துக்கான ஏற்பாடு பண்ணுவீங்க. ஏற்பாடு பண்ணலாம். ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்க்கலாம், பயப்படவே வேண்டாம். சாமி மேல பாரத்தை போட்டு என்ன பொருத்தம் இருக்குன்னு ஜாதத்தை எடுங்க, பாருங்க. நல்ல நாள் நல்ல நேரம் குறிக்கிறதா தை மாசம் வச்சுக்கலாம். சோ நல்லா இருக்கும். அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாம் முயற்சி செய்யலாம், கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிட்டும். வழிபாட்டு மூலியமாக அப்பா பேச்சை கேட்டு நடப்பாங்க. இந்த மாசம் அப்பா பேச்சை கேட்டு நடப்பாங்க, அப்பாவை மதிச்சு நடப்பாங்க. பயப்பட வேண்டாம் தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னா, புதிய முயற்சிகள். சனி பகவான் 3ல இருக்கார். 3ல இருக்கும்போது தடை தாமதம் கொஞ்சம் மெதுவா எடுக்கணும் அப்படிங்கறது இருக்கும். அது இந்த மாசமும் தொடரும். ஏன்னா நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லுவாங்களா, ரியலா ரீலாம்பாங்க, அது மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு போக கூடாது. ஏன்னா கிரகங்களை தப்பா சொன்னா நமக்கு அது வந்து தவறான விஷயத்தை கொடுத்துரும். அப்ப நமக்கு கர்மாவை கொடுத்துருன்னு அர்த்தம். கர்மாக்காரகன் எங்க இருக்கிறாரு, கவனமா பேசணும். அப்ப கும்பத்துல தன்னோட சுய வீட்டுல இருந்து உங்களுக்கு 3ஆம் பாவகம். அப்ப 3ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறத நீங்க பொறுமையா எடுங்கன்னு அர்த்தம். அவசரப்படக்கூடாது. வேகமா போனீங்கன்னா அது வேலைக்காவது. விவேகமா செயல்பட்டாதான் சனி பகவான் கொடுப்பார். ஆனா ஸ்ட்ராங்கா கொடுத்துருவார். இதுதான் நிர்ணயம், இதுதான் நிச்சயம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சனி பகவான் தான். 4-5 கிரகத்துக்குரிய பலாபலனை ஒரே கிரகமா மக்கள் தொடர்போட வச்சு கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் உங்களுக்கு. அதனால்தான் 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் வராரு. அப்ப தனுசு ராசி நேயர்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் வேணும்னா சனி பகவானுடைய வழிபாடுதான் சிறப்புமே. நிறைய இதுல சொல்லியிருக்கோம். சோ 2 கூடையவன் குடும்பஸ்தானக்காரன், அவரு 3ல இருக்கார். அப்ப உங்களுடைய குடும்பம் சார்ந்து திருமணம் சார்ந்த முயற்சிகள்லாம் எடுங்க, நல்லா இருக்கும். தொழில் சார்ந்த முயற்சி எல்லாம் எடுங்க, நல்லா இருக்கும். உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், நீங்க எடுக்கக்கூடிய ப்ரமோஷன் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். பயப்பட வேண்டாம். நல்ல செய்தி வெளிநாடு வெளியூர்ல இருந்து வரக்கூடிய அமைப்பு உண்டு. வண்டி வாகனம் பழுதாகும், கவனமா பாத்துக்கணும். ஏன்னா ராகு 4ல இருக்கார். வீடு சார்ந்த இந்த ஆல்ட்ரேஷன் பண்றேன், வீட்டுல வந்து பிரச்சனைகள் இருக்குதுங்க, இந்த வாஸ்து தோஷம் வாஸ்து குற்றம் எல்லாம் அந்த மாசம் வந்து சரியா இருக்கான்னு நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வருவாங்க. பாருங்களேன், இந்த மாதிரி கிரக கோச்சாரம் வரும்போது நம்ம இதெல்லாம் தெரியும். அப்ப இந்த ராகு சில விஷயங்களை அலைச்சல்களை கொடுக்கும். பயணத்துல அலைச்சல் உண்டு, வீண் விரயங்கள் உண்டு, கவனமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துல எடுத்தாலும் புதிய முயற்சியில கவனம் தேவை தனுசு ராசி நேயர்களுக்கு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால மிக சிறப்பா மார்கழியில உங்களுக்கு உற்சாகமான வருமானம் உண்டு. ஏதாவது ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க, ஒரு 1.5 லட்சம் கொடுத்தேங்க, இன்னும் வரவே இல்லைங்க, நல்லவேன்னு நம்பி கொடுத்தேன், இத்தனை நாள் ஆக்கிட்டான், கிட்டத்தட்ட 1.5 வருஷமா கொடுக்கல, அப்ப இந்த மாசம் வந்து இந்தாங்கன்னு கதவை தட்டி கொடுக்கக்கூடிய வருமானம், அதாவது எதிர்பாராத கடன் கொடுத்திருக்கீங்க அல்லது எதிர்பாராத பண வரவு உண்டு அப்படிங்கறத தனுசு ராசி நேயர்கள் எதிர்பார்த்து இருக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமை உண்டு. 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாமா, சினிமாவுக்கு போலாமா, இது மாதிரி உற்சாகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மார்கழி மாதம். அன்பையும் நம்மளுடைய என்ன ஒரு விஷயமா இருக்கு, உட்காந்து குடும்பத்தோட பேசுற
கூடிய அந்த பரிமாறம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்களும் மனசு விட்டு பேசுங்க. 4ஆம் இடத்துல ராகு, பயணம் சார்ந்து வெளியூர் வெளிநாடு பேச்சுவார்த்தைகள் நடத்தைகளை கொஞ்சம் கவனம் தேவை. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், புதுப்பிக்கணும் அப்படிங்கிற திட்டமெல்லாம் இந்த மாசம் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு பணத்தை எடுத்து வை, தை மாசம் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். வண்டி வாகனம் பழுதடையும், கவனமா வண்டியை பார்த்துக்கணும். அதை ஆரம்பத்திலேயே சரி பண்ணிக்கிங்க, அப்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல உறவுகளிடையே நல்ல ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு உண்டு. எல்லாம் உறவுகள்லாம் வந்துட்டு போவாங்க, நீங்களும் விருந்தினரா போய் சாப்பிட்டுட்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத இந்த மாதம் பார்த்துக்கலாம். விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி பாதைகள் உண்டு. வளர்ச்சியான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மார்கழி மாதம். பனியாக இருக்கக்கூடிய மார்கழினா என்னதுங்க, நல்ல பனி மாதம், குளிர் ஜாஸ்தியா இருக்குது அப்படிம்பாங்க. இதெல்லாம் பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனாலும் தனுசு ராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான மாசமாக இந்த மாசம் இருக்கும். ஏன்னா இதுலதான் நீங்க கரெக்டா போய் எந்திரிச்சுக்கு நேரமா எந்திரிச்சுட்டு போய் நான் வழிபாடு எடுக்கிறேங்க. ஏன்னா சூரியன் உட்கார்ந்துருக்காரு, காரணம் வேணும்ல. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உஷ்ணமா இருக்கும், வேகமா இருக்கும், துடிதுடிப்பா இருப்பீங்க. இந்த மாசம் உற்சாகமா செயல்படுவீங்க அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. சோ நல்ல அற்புதமான மாதமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு எடுத்துக்குங்க. சிவன் கோயில் இருக்கிற சித்தர் வழிபாடு, பசுபதீஸ்வரர் கோயில் பிரசித்த பெற்ற கோயில் கரூர்ல இருக்குதுங்க. அந்த கோயிலுக்கு நீங்க திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமை போயிட்டு அபிஷேக ஆராதனைக்கு பால் தேன் விபூதி கொடுத்து வழிபாடு எடுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு சிறப்பான ஒரு பலாபலனை மார்கழி மாதம் சிவனும் ஈஸ்வரனுமாகிய அந்த எல்லாம் வல்ல எம்பெருமான் உங்களுக்கு வாரி வழங்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.